இந்திய கடலோர பகுதிகளில் வாழும் வேட்டையாடி பறவையான கடல் கழுகுகளின் வாழ்விடம் மற்றும் இனப்பெருக்கம் குறித்து மன்னார் வளைகுடா பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட 5 ஆண்டு கால ஆய்வில் பல முக்கிய தகவல்கள் வெளிவந்துள்ளன. இதுகுறித்து புதிய தலைமுறையின் காலநிலை எண்ணி வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். உலகளவில் ஆஸ்திரேலியா மற்றும் தென்கிழக்காசிய நாடுகளில் கடல் கழுகுகள் அதிகமாக காணப்பட்டாலும் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் இவற்றின் எண்ணிக்கை கவலைக்கிடமாக உள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். ரெக்கைகளை முழுமையாக விரித்தால் 5 முதல் 7 அடி வரை பரப்பளவு கொண்ட இந்த கழுகுகள் கடலில் மீன்கள் மற்றும் கடல் பாம்புகளை வேட்டையாட ஏற்ற வலிமையான நகங்களையும் கூர்மையான அலகுகளையும் கொண்டு உள்ளன. இறகுகள் அமிர்தா இயற்கை அறக்கட்டளையைச் சேர்ந்த ரவீந்திரன், முனைவர் பைஜு மற்றும் ஆய்வு மாணவி மைத்ரி ஆகியோர் கடந்த 5 ஆண்டுகளாக கடல் கழுகுகள் குறித்த தொடர் கண்காணிப்பு ஆய்வை மேற்கொண்டு வருகின்றனர். அவர்களின் ஆய்வின்படி உயரமான மரங்களில் கூடு அமைத்து வந்த இந்த கழுகுகள் தற்போது மரங்கள் குறைந்து வருவதாலும் மனிதர்களின் ஆக்கிரமிப்புகளாலும் மின் கோபுரங்கள் மற்றும் தொலைத்தொடர்பு கோபுரங்களில் கூடு அமைக்கும் போக்கு அதிகரித்து உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த கடல் கழுகுகள் ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே 1 அல்லது 2 முட்டையிடும். இவற்றுள் பெரும்பாலும் ஒரு குஞ்சு மட்டுமே உயிர் பிழைக்கிறது. உயர் மின்னழுத்த கோபுரங்களில் கூடு அமைப்பதால் பறக்க கற்றுக்கொள்ளும் இளம் பறவைகள் மின்கம்பிகளில் மோதி உயிரிழக்கும் அபாயம் அதிகமாக உள்ளது. கடந்த ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தின் புதுமடம், மண்டபம், பாம்பன், தனுஷ்கோடி ஆகிய பகுதிகளில் கழுகுகள் கூடு அமைத்ததில் இறுதியாக 3 கூடுகளில் மட்டுமே இனப்பெருக்கம் நடைபெற்றது. இதில் 5 இளம் கழுகுகள் முழு வளர்ச்சியடைந்து வானில் பறக்க தொடங்கியுள்ளன. இது கடந்த ஆண்டுகளை விட குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் என்றாலும் பறவைகளின் இயற்கை வாழ்விடங்களையும் உயரமான மரங்களையும் பாதுகாக்க தமிழ்நாடு அரசு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதிய தலைமுறை காலநிலை அணிக்காக செய்தியாளர் பிரசன்னா வெங்கடேஷ்.